பலாசோல தேனோட தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நிறைய பலாசோல சாப்பிடும் போது டைஜஸ்டிவ் டிசார்டர், ஸ்டொமக் அப்செட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா தேனோட நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். தேனோட சாப்பிடும் போது அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸே சுத்தமா இருக்காது. பலாப்பழம் சாப்பிட்டு வரக்கூடிய பாதிப்புக்கு ஹோமியோபதியில ஜிஞ்சிபர் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்குப்பா. அது என்னன்னா இஞ்சில இருந்து எடுத்த மருந்து. இப்படி ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. இந்த பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்காதுங்க. இன்னொன்னு நல்ல டைட் ஜீன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. டைட் ஜீன்ஸ், ஜெக்கிங்ஸ், லெக்கிங்ஸ், இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இல்லைங்களா. அதெல்லாம் போடுவாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு போடக்கூடிய ஒரு உடைகளே கிடையாது. நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம ஜீன்ஸே போடக்கூடியது தம்பி. நம்ம ஏன் அப்படின்னா இப்ப ஜென்ஸ் கூட ஓகே, கேர்ள்ஸ்க்கு வந்து பாருங்க சாஃபிங் வரும். பிறப்புறுப்புல காத்து இருக்கணும், ஈரப்பதம் வரக்கூடாது, இருட்டு இருக்கக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருமிகள் உட்காந்து பிறப்புறுப்பு நமைச்சல் அப்படின்றது ஏற்படும். அப்போ அதனால தான் வந்து பாருங்க நம்மளோட ஒரு உடை சாரி இல்லை நாங்கள் வந்து மாடர்னாக இருக்கணும். இப்போ இந்த ஹாசினி ஸ்கர்ட்டுன்னு ஒரு பெரிய ஸ்கர்ட் மாதிரி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் போட்டுக்கலாம். இல்லை ஒரு பெரிய ஃப்ராக் போட்டுக்கலாம். இல்லை ஃபுல் சுடிதார், ஃபுல் ஃப்ராக் கவுன் வருது பார்த்தீங்களா, இப்போ அந்த மாதிரி போட்டுக்கலாம்.